கோவை அடுத்த குறிச்சி பகுதியில் விநாயகர் சிலை ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அதனை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க கேட்போம். ஹரிதாஸ், வணக்கம். கோவையை பொறுத்தவரை எந்தெந்த பகுதியெல்லாம் விநாயகர் சிலையில் கரைக்க அனுமதிக்கானது வழங்கப்பட்டிருக்கிறது? மேலும் இந்த விநாயகர் சிலை ஊர்வலம் தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணலாம். ஹரி, விநாயகர் சதுர்த்தியொட்டி கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இந்து அமைப்புகள் மற்றும் பொதுமக்களால் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 3ஆம் நாள் அன்று கோவை புறநகர் பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி விசர்ஜன ஊர்வலமாக நடைபெற்று வருகிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என அனைத்து தரப்பினரும் உற்சாகமாக கலந்து கொண்டு ஆடிப்பாடி விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து வந்து அந்தந்த சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் கரைக்கும் காட்சியை நம்மால் காண முடிகிறது. இந்த நிலையில் இந்த விநாயகர் சிலைகளை கரைப்பதற்காக கோவை மாவட்ட நிர்வாகம் குறிப்பாக பவானி ஆறு, அதே போல நொய்யல் ஆறு, அந்தந்த பகுதியில் உள்ள நீர்நிலைகள், ஏரி, குளங்கள் போன்றவற்றில் கரைப்பதற்காக சிறப்பு ஏற்பாடு செய்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தற்போது கோவை குறிச்சி குளத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட சிலைகளானது கரைக்கப்பட்டு வருகிறது. இந்த சிலைகள் கரைப்பதற்காக கோவை மாநகர போலீசார் மற்றும் புறநகர் போலீசார், அதே போல தீயணைப்பு படை வீரர்கள் என அனைவரும் அங்கே குழுமியுள்ளனர். அவர்கள் அனைவரும் பிரத்யேக ஏற்பாடு செய்துள்ளனர். விநாயகர் சிலைகளை எடுத்து வரும் பக்தர்கள், பொதுமக்கள் அனைவரும் விநாயகர் சிலைகளை குளத்தின் கரைகளில் கொண்டு வந்து கொடுத்துவிட்ட பின்னர் இந்த மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தீயணைப்பு படை வீரர்கள் மற்றும் ஏற்கனவே குளங்களில் பல்வேறு அனுபவம் வாய்ந்த மீனவர்கள் இவர்களை வைத்துக் கொண்டு அந்த சிலைகளை குளத்தின் மையப்பகுதி வரை இழுத்துச் சென்று அங்கு ஃபைபர் படகு மூலம் இழுத்துச் சென்று அந்த பகுதியில் வந்து அந்த சிலைகளானது கரைக்கப்பட்டு வருகிறது. தற்போது கோவை குறிச்சி குளத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட சிலைகளானது ஊர்வலமாக ஆடிப்பாடி மேலதாளங்கள் முழங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் அனைவரும் உற்சாகமிக கலந்து கொண்டு விநாயகனை போற்றி பல்வேறு கோஷங்களை முழக்கமிட்டவாறு ஆடிப்பாடி விசர்ஜன ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. இந்த ஊர்வலம் ஏறத்தாழ கிட்டத்தட்ட இன்னும் 2 மணி நேரத்திற்கு மேல் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது வந்து தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் அங்கீகரிக்கப்பட்ட இந்து அமைப்பினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மூலம் 200 சிலைகள் கரைப்பதாக தெரிவித்தனர். இருந்த போதும் பொதுமக்கள் தங்கள் இல்லங்களில் வைத்து வழிபட்ட சிலைகள், அதே போல பொது இடங்களில் கோவில்களில் வைத்து வழிபட்ட சிலைகள் என அனைத்தும் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதால் இந்த கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சிலைகளை தாண்டி 300-400 சிலைகள் கரைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல மேட்டுப்பாளையம் பகுதி, சூலூர், கருமுத்தம்பட்டி, சோமனூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இந்த விநாயகர் சதுர்த்தி விசர்ஜன ஊர்வலமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக கிட்டத்தட்ட கோவை மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட போலீசார் அந்தந்த பகுதியில் உள்ள இந்த விநாயகர் சிலை கரைப்பு மற்றும் ஊர்வலங்களில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.